கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது கொரிந்தியர்களின் முதலாம் நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்று அறியீர்களா? இதுவும் ஒரு கேள்விக்குறிதான். நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக பவுலடிகளார் நம்மளை அழைக்கிறார். கொருந்து பட்டணத்து மக்களுக்கு எழுதின ஒரு நிருபம் இது நமக்கும் பொருந்தும். கொருந்து பட்டணத்தினோட அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் இது பொருந்தும். நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து அந்த வழியிலே அதன்படி செயல்படுகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பிதாவானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உணர்கிறோமா? கொரிந்தியர்கள் இருந்தது தான் முதல் பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆலயத்திலிருந்து என்ன ஆகுமா? பரிசுத்த நதி போகுமா? அந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன ஆகும்? ஜீவன் உண்டாகுமா? அப்போ நம்மகிட்ட வாயின் வார்த்தைகளில் ஜீவன் உண்டாக வேண்டும். அதாவது ஜீவன் உண்டாக வேண்டும் எப்படின்னா, நீங்கள் போய் புதுசாக ஜீவன்லாம் உண்டாக்க வேண்டாம். உடைந்து வாழ்க்கையே இழந்து வாழ்க்கையை அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் பேசும்போது புதிய வாழ்க்கை அவங்களுக்கு உண்டாக போகிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? நம்ம தேவனுடைய ஆலயமாக இருப்பதை உணரும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை உணரும் பொழுது, பரிசுத்தாவியானவர் என் வாயிலிருந்து பேசுவார் என்பதை உணரும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 3 பேர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி ஆவியை கொடுத்தது, ஆத்மா அவங்க வாசம் பண்ணுகிற இடம், சரீரமும் தேவனால் பெற்றது நம்ம. ஆனால் ஒருவேளை சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனால் ஆவி, ஆத்மா பிதாவின் இடத்தில் போய் சேர வேண்டியது. இதில் நம்ம நிலைத்து நிற்கிறோமா? அப்போ நம்மளோட காரியங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அதான் பாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அப்போ நம்ம நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம யாருக்கு சொந்தம்? நம்மளை படித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவங்களுக்கு சொந்தம். ஒரு கையின் கிரியைகள். இப்போ நீ ஒரு புது கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டீங்கன்னா என்னது? நீங்கள் தான் அதுக்கு சுதந்திரவாளி. அதே போல தான் தேவன் நம்மளை சுதந்திரமாக நம்மளை செய்து, ஆனால் அது ஒரே ஒரு காரியம் என்னென்னா, தேவன் தான் நம்மளை படைத்தார். அவருக்கு சாயலாக அவர் கையிலே களிமண்ணால் செய்து படைக்கப்பட்ட மனிதர்கள் நம்ம. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவர் என்ன செஞ்சார்? நம்ம சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கான வலிமையை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பேட்டன்டாக கூட ஒரு கம்பெனியில் ஒரு மோட்டர் செய்கிறாங்கன்னா, அந்த மோட்டர் இவங்க எப்படி செட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காது, சுயமாக ஓடாது. இது எல்லாமே அதுதான். அதே போல தான் நம்ம சுதந்திரமாக செயல்படுவதற்கு அதிகாரம் கொடுத்த நாள்லேருந்து நம்ம அவரோட இடத்துல இருந்து நம்ம விலகி வந்துட்டோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மறுபடி பூமிக்கு நம்மளை திருப்பி சிலுவையில் நம்மளை திருப்பி அவரிடத்திலே சேர்த்து கொண்டார். அப்போ நம்ம நம்மளுடையவர்கள், நாம் நமக்கு சொந்தமல்ல என்பதை நம்ம உணர்ந்து, நம்ம பிதாவுக்கு தான் சொந்தம் என்பதை நம்ம அந்த நிலையில நிலைத்து நிற்பதற்கு தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்போ இதே தினத்திலிருந்து நம்ம வாயில திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் இல்லை, நான் இல்லை, எனக்குள் வாழ்கிற கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு பவுலடிகளார் சொன்னது போல், இன்றைய தினத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்று பவுலடிகளார் சொன்னதைப் போல நாங்களும் சொல்லி அவனை நாங்கள் உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே அவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.